வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டைக்கு வைக்கப்பட்ட ஆப்பு, அதாவது ஆதார் அட்டையை இனி இந்த ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்று மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆதார் அட்டையானது பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இனி பிறப்பு ஆவணமாக எதை பயன்படுத்தப்படுவது என்ற கேள்வியும் எழுந்த வண்ணம் உள்ளது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்த வந்து நம்ம நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிறப்புச் சான்றிதழா. ஸோ நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்துக்கும் ஒரே ஆவணமாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். அந்த சான்றிதழ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருந்தது. அதன் பிரகாரம் தற்போது இபிஎஃப்ஓ வந்து ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழான ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவிச்சுக்கிறாங்க. இதனால் ஆதார் அட்டை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, அங்க எல்லாம் வந்து புதிதாக பர்த் சர்டிபிகேட்ட குடுக்க வேண்டும். ஏன்னா, ஆதார் அட்டைய தான் பிறப்புச் சான்றிதழோட ஆவணமா நம்ம குடுத்திருந்தோம். மெயினா பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் வாங்குதல், அரசு பணிக்கான நியமன ஆகிய சேவைகளுக்கு எல்லாமே நம்ம குடுத்து வச்சிருந்தோம். இனி அங்க எல்லாமே உங்களோட பிறப்புச் சான்றிதழ் தான் பயன்படுத்தப்படும். ஸோ, அதுக்கு நீங்க பிறப்புச் சான்றிதழ சப்மிட் பண்ண வேண்டியது வரும். அது இல்லாம பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தச் சட்டம் 2023 மூலம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. சமீபத்தில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கூறிய பணிகளுக்கு சிறப்பு சான்றிதழையாக பிறப்புச் சான்றிதழ் ஒரே ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் என்று மாற்றங்கள் செய்யப்பட்டன. அந்த மசோதா நிறைவேறி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது சட்டம் அமலுக்கு வருகிறது. இனி ஆதாரை பிறப்புச் சான்றிதழாக பயன்படுத்த முடியாது. அதேபோல் பிறப்புச் சான்றிதழாக பர்த் சர்டிபிகேட் மட்டும் தான் நீங்க கொடுக்க வேண்டும். ஆதாரை அடையாள ஆவணமாக மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டுல நியூ வெர்ஷன் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். முதல்ல இருக்கிற ஆதார் கார்டுக்கும், இப்ப இருக்கிற ஆதார் கார்டுக்கும் நெறைய வித்தியாசம். ஸோ அதுல மென்ஷன் பண்ணியே வந்திருக்கும். அந்த ஆதார் கார்டு நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு myAadhar.uidi.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் ஆதார்ன்னு இருக்கு. இந்த டவுன்லோட் ஆதார் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட 12 இலக்க ஆதார் எண் அல்லது 16 இலக்க விர்ச்சுவல் ஐடிய இங்க என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ இருக்கிற கேப்சாவ குடுத்துட்டு செண்ட் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம இப்ப வந்து இங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓடிபி என்ட்ரி பண்ணியாச்சு. இப்ப வெரிஃபை அண்ட் டவுன்லோடுக்கு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிரும் வித்தின் ஃபியூ செகண்ட்ல. இப்ப நம்ம ஆதார் கார்டு இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க ஆதார் கார்டு ஓப்பன் பண்றதுக்கு உண்டான பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் ஆஃப் த நேம். உங்களோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் ஆஃப் யுவர் நேம் கேப்பிட்டல் லெட்டர்ல, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பர்த் YYYY. ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஆதார என்ட்ரி பண்ணுவோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புது வெர்ஷன் ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆதார் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நாட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர் டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிய மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நாட் அ சிட்டிசன்ஷிப் ஆர் டேட் ஆஃப் பர்த்க்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம இட் ஷுட் பி யூஸ்டு வித் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் ஆத்தென்டிகேஷன், ஸ்கேனிங் ஆஃப் QR கோட், ஆஃப்லைன் XML இதுக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்ப யார் யார்கிட்ட பழைய வெர்ஷன் ஆதார் கார்டு இருக்குதோ, அவங்களுக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. புது வெர்ஷன் ஆதார் கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து இனிமேல் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சிட்டிசன்ஷிப்காகவோ, டேட் ஆஃப் பர்த்க்காகவோ யூஸ் பண்ண முடியாதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திக்கும் உங்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.